ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவல் என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது திருமாங்கல்ய கயிறு, அதாவது தாலி கயிறு என்னைக்கு எந்த கிழமையில மாற்ற போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு சில விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ திருமணமான பெண்கள் கண்டிப்பாக ஒரு வருடத்துக்கு 2 முறையாவது அந்த கயிறு மாற்றுவாங்க. இப்போ ஒரு சிலர் தங்கத்திலே செயினை மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கோல்டு செயின்லேயே மாட்டிக்கிறாங்க. அவங்க மாற்ற தேவையில்லை. நம்ம மற்றவங்க இந்த கயிறுனாலேயே போட்டிருக்காங்க இல்லையா, மஞ்சள் கயிறுலேயே போட்டிருக்கவங்க கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நம்ம தரமான கயிறு மஞ்சள் கயிறு கோர்த்து போட்டிருந்தாலும் நம்மளோட வியர்வை, குளிக்கும் போது படுற தண்ணி, அதில் பூசக்கூடிய மஞ்சள் எல்லாமே சேர்ந்து அந்த கயிறோட தரத்தை குறைச்சிரும். அதனால வருடத்திற்கு 2 முறையாவது கண்டிப்பாக மாற்றணும். அப்படி மாற்றுவாங்க எல்லாருமே. அப்படி மாற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ தாலி கயிறுன்னு பார்த்தாக்க நம்மளோட கணவருடைய ஆயுள் தான் இந்த தாலி கயிறு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுவும் உண்மை கூட. அந்த தாலி கயிறை எந்த நேரத்தில் என்ன கிழமையில மாற்றணுன்றது தான் முக்கியம். கண்ட நேரத்தில் எல்லா நேரத்திலையும் கண்டிப்பாக இதை மாற்றவே கூடாது. அதுக்கு சில நேரங்கள் இருக்கு, அதுக்கு சில கிழமைகள் இருக்கு. அது என்ன கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், வியாழன், ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக மாற்றலாம். மற்ற நாட்களில் மாற்றக்கூடாது. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்து வரைக்கும் வெள்ளிக்கு செவ்வாயில் எங்கள் ஊர் சைட்லலாம் மாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி திங்கள், வியாழன், ஞாயிறு இந்த மாதிரி கிழமைகளில் தான் கண்டிப்பாக மாற்றுவாங்க. அதுவும் நம்ம கோயிலில் போய் மாற்றலாம். இல்லை நம்ம வீட்டிலே விளக்கேற்றி விளக்கு முன்னாடி கிழக்கு முகமாக பார்த்து நம்ம இந்த தாலி கயிறை மாற்றலாம். அதுபடி அந்த கிழமை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் மாற்றக்கூடாதுன்றது இருக்கு இல்லையா. ராவு காலம், ஒவ்வொரு நாளுமே ராவு காலம், யமகண்டம் இந்த மாதிரியெல்லாம் நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக தாலி கயிறு எப்பயுமே மாற்றவே கூடாது. யமகண்டம், ராவு கால நேரத்தில் மாற்றவே கூடாது. குளிகை நேரத்தில் மாற்றலாம். குளிகை நேரன்றது நல்லது செய்யக்கூடிய நாட்கள். அந்த நேரம், அந்த குளிகை நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் பெருகும் அப்படின்னு ஐதீகம். அதனால இந்த குளிகை நேரத்தில் கண்டிப்பாக மாற்றலாம். அப்படி இல்லைன்னா நல்ல நேரம், அமிர்த யோகம் இந்த மாதிரி நேரங்களில், நல்ல நேரங்களில் மாற்றலாம். அப்புறமா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இது ராவு காலம், யமகண்டம் இல்லாத நேரமா இருந்தால் எந்த நேரம் வேணா மாற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மதியானம் உச்சி வெயிலாக இருக்கும்போது இதை மாற்றக்கூடாது. கண்டிப்பாக காலையில் குளிர்ந்த நேரமாக இருக்கணும். இல்லைன்னா சாயந்தரமா ஒரு 4 to 5 அந்த நேரத்துக்குள்ள நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கணும். இந்த நேரங்களில் இப்படி மாற்றிக்கணும். அப்புறமா நம்ம தாலி கயிறை நம்ம மாற்ற போகிற கயிறு கழுத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கழுத்தில் இருக்க கயிறை ஒரேதான் கழட்டிட்டு மற்ற கயிறை மாட்டாமல் அந்த கயிறு இருக்கும்போதே நம்ம அடுத்த கயிறை மாற்ற போவோம் இல்லையா, அந்த மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம மாற்ற போகிற அந்த மஞ்சள் கயிறை எடுத்து நம்ம அந்த உருக்களை எல்லாம் பிரிச்சுட்டு அந்த உருக்களை அதில் சேர்க்கணும். அப்படிதான் நம்ம போட்டுக்கணுமே தவிர ஒரே தான் இந்த கயிறை கழட்டிட்டு நம்ம புது கயிறை நல்ல உருக்கெல்லாம் மாட்டிட்டு அப்புறமா கழுத்தில் போடுவோம் அப்படின்னு செய்யக்கூடாது. கழுத்தில் ஒரு கயிறை போட்டுக்கிட்டு அப்புறமா அந்த கயிறை கழட்டிட்டு அந்த உருக்கெல்லாம் கழட்டி இதில் மாட்டணும். இதில் இந்த மஞ்சள் கயிறில் என்னென்ன உருக்கெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த மஞ்சள் கயிறில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஜாதியின் அடிப்படையில் ஒவ்வொரு உரு சேர்த்திருப்பாங்க. அதன்படி ஒரு சிலர் அவங்க தாலி கூட மாங்காய், அந்த மாங்காய் இல்லை மகாலட்சுமி தாயாரோட அந்த இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. அதில் கூடுதல் சிறப்பாக பவளம் ஒன்று சேர்த்தோம்னாக்க, பவளம் நம்ம சேர்த்து போட்டோம்னாக்க நம்மளோட வீட்டுக்காரோட ஆயிலும் கூடும், மற்றபடி நம்ம செல்வ நிலையும் மாறும் அப்படின்றது ஐதீகம். இது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முன்னெல்லாம் எல்லாருமே இந்த மாதிரி பவளம் சேர்த்து கண்டிப்பாக போடுவாங்க. இதிலே ஒரிஜினல் பவளமாக சேர்த்து நம்ம போட்டோம்னாக்க நம்மளோட கணவரோட ஆயுள் காலமும் அதிகரிக்கும், நம்மளோட வாழ்க்கை நிலையும் மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.